திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் கால்நடைகளை கட்டுப்படுத்த கோரி கலெக்டரிடம் அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு சார்பில் கோரிக்கை மனு. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள கால்நடைகளால் ஏற்படும் இடையூறுகளை கட்டுப்படுத்த கோரி அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு சார்பில் மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமாரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அந்த கோரிக்கை மனுவில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். அப்படி கோவிலுக்கு வரும் பக்தர்களை அச்சுறுத்தும் விதமாக மாடுகளும் வெறி நாய்களும் கோவில் வளாகத்திற்குள் சுற்றித் திரிகின்றன. இதனால் எந்நேரமும் பக்தர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து நேரிட வாய்ப்புள்ளது. குறிப்பாக சென்னையில் சிறுவர் பூங்காவில் வளர்ப்பு நாய்கள் சிறுமி மீது கொடூரமாக கடித்து தாக்கியதால் அச்சிறுமி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்ற துயர சம்பவம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் பகுதியில் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாகிகள் துரிதமாக செயல்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளது. இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட் திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.